ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் கோச் கீர்த்தனா. இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நான் அந்த காட்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். இலக்கை நோக்கி நகர தயாராக இருக்க உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். இந்த கால நேரம் எல்லாம் யாரையுமே விட்டு விடாது. ஆனால் அந்த காலம் இருக்கும்போதே நீங்கள் அதை விட்டுறாதீங்க. அந்த காலம் இந்த நாளாக கூட இருக்கலாம். நீங்கள் பார்க்குற கண்ணாடியில் இருக்க அழுக்கு உங்கள் முகத்துக்கு சொந்தமானது இல்லை. அதே போல தான் மற்றவங்களோட வீண் மற்றும் தேவையில்லாத விமர்சனங்கள் உங்களை பாதிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி வின் பண்ணணும்னு திங்க் பண்ணுறத விட நீங்கள் ஏன் அந்த விஷயத்தில் தோற்று போயிட்டீங்கன்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணாலே நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில சமயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஆனால் பல சமயத்தில் விட்டு விலகி தள்ளி போகிறது அதை விட நல்லது. ஏன்னா துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் தள்ளி போகிறதால நீங்கள் பயந்துட்டீங்கன்னு இல்லை, உங்கள் பீஸ்ஃபுல்காக நீங்கள் விலகி தள்ளி இருக்கீங்க. நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருக்கிறது தான் உங்களோட தனித்தன்மை. அதுதான் உங்கள் அடையாளம். சகுனிகளும் ராவணன்களும் துரியோதனனும் நிறைந்த இந்த உலகத்தில் ஜெயிக்க சாமர்த்தியமும் சாணக்கியத்தனமும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த கலிகாலத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மனநிறைவோடு விட்டு கொடுத்துருங்க. அப்போதான் எல்லாமே நல்லாவே நடக்கும். உழைக்க தயாராக இருக்க உங்களுக்கு உலகம் முழுக்கவும் வாய்ப்பு கொட்டி கிடக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் வேலையை சரியாக கவனமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் ஆசைகளை முதலீட்டாக வச்சா வாழ்க்கை துன்பத்தில் தான் போய் முடியும். ஸோ ஆசைகளை காட்டிலும் தேவைகளில் அதிக கவனம் செலுத்துங்க. வாழ்க்கையில் யாரையுமே சார்ந்து வாழ்ந்துடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா உங்கள் நிழல் கூட வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சொந்தம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியும்னு நினைக்கிறதையோ இல்லை முடியும்னு கனவு காண்றதையோ துணிஞ்சு செய்யுங்க. அதுவும் இன்றைக்கே. ஏன்னா உங்கள் துணிவில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அதாவது அறிவும் ஆற்றலும் மந்திரமும். நீங்கள் நம்பிக்கையோடு முதலடியை எடுத்து வையுங்க. மேலே இருக்க முழு படியையும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. முதல் படியில் ஏறி ஸ்டார்ட் பண்ணாலே போதும். உங்களால் செய்ய முடியும்னு நம்புங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு நீங்கள் முழுசாக நம்பும்போதே உங்கள் மனசு அதை செஞ்சு முடிக்க வேண்டிய வழிகளை தேட ஸ்டார்ட் பண்ணிடும். நம்பிக்கை இருக்க மனுஷனுக்கு எப்போதும் ரோஜா தான் கண்ணுக்கு படும். அதில் இருக்க முள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை கொஞ்சம் நேரம் கழித்து செய்ய வேண்டி இருந்தால் அதை இப்போவே செஞ்சு முடிக்க முடியுமான்னு பாருங்கள். நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே செய்ய முடியுமான்னு பாருங்கள். இப்படி செஞ்சால் 60 வருஷ வாழ்க்கையை உங்களால் 20 வருஷத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். முட்டாளோட முழு வாழ்க்கையும் புத்திசாலியோட ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம். நீங்கள் புத்திசாலின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் வெற்றியாளராக வரதை உங்களை தவிர வேறு யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்கள் மெதுவாக நடந்து உங்கள் இலக்கை அடைய முயற்சி செய்யுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் பின்வாங்கிடாதீங்க. உங்கள் லைஃப்பில் வெற்றி அடையிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆனால் செய்கிறத பிடிச்சு பண்ணுங்க அண்ட் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எவ்ரி மார்னிங் இதை கேளுங்க. உங்கள் இலக்கை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். பாய்.